செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று மகிழ்ச்சி என்று நிகழ்ச்சிக்காக கூறினாலும், ஆனால் அந்த மகிழ்ச்சி என்பது இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு சோகமாகத்தான் இருக்கின்றது. காரணம், பல்வேறுபட்ட செய்திகளை கடந்து சென்றிருக்கின்றோம். பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்பில் நாங்கள் கருத்துக்களையும் அது தொடர்பான முரண்பாடான நிலைப்பாடுகளையும் இந்த தளத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அனுரகுமார திசாநாயக்கவால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையின் பேரில் 1931 கொண்டு வரப்பட்ட விகார மற்றும் தேவாலய சட்ட திருத்தத்தை மேற்கொள்வது, சட்டத்தை திருத்தி மேற்கொள்வது என்கின்ற ஒரு விடயம் நேற்று பேசப்பட்டிருக்கிறது. வெசாக் பண்டிகையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்தை கூறியிருக்கிறார். வேறு யாரும் கூறியிருந்தாலும் பரவாயில்லை, அனுரகுமாரின் வாயில் வந்ததுதான் அது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதுதான், அதாவது அவருடைய வாய்களால் வெளிவந்திருக்கிறது. எனவே அதில் ஒரு முரண்பாடும் இல்லை. புத்த பிக்குகள் தொடர்பான ஒழுக்காற்று விசாரணைகளை கையாள அதிகாரம் கொண்ட நீதி கட்டமைப்பொன்று உருவாக்கப்படும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அவருடைய நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்கின்ற விடயத்திலே அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அதனோடு இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இலங்கையில் நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது அல்லது நீதி கட்டமைப்புகளால் பௌத்த மகா சங்கம் அடங்கலான பௌத்த துறவிகள் தண்டிக்கப்பட முடியாது என்பது அனுரகுமாரவின் வாதமாக இருக்கிறது. அதாவது இனி பெறப்போகின்ற நாட்களில் பௌத்த துறவிகள் சட்ட மீறல்கள் அல்லது குற்றச் செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று சந்தேகிக்கப்பட்டால் அவர்களை பொதுவான நீதிமன்றம் அல்ல, அவர்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்படும் என்கின்ற கருத்தை அனுரகுமார திசாநாயக்க நேற்று கூறியமை என்பது கிட்டத்தட்ட பௌத்த மதத்துக்கு உட்பட்டுத்தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் பயணிக்க முடியும். அதற்கு கம்யூனிசம் பேசக்கூடியவர்களும் விதிவிலக்கல்ல, லெனினிசம் பேசக்கூடியவர்களும் விதிவிலக்கல்ல என்பதை நேற்றைய நாளிலே அனுரகுமார திசாநாயக்க உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பேசப்படுகிறது. அனுரகுமார திசாநாயக்க என்ன கூறினார் அல்லது கேடி லால்காந்த் என்ன கூறினார்? சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, சட்டம் தன் கடமையை செய்யும், யார் பிழை விட்டாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று கேடி லால்காந்த கூறினார். அதாவது ஏவிபி இளைஞர்கள் கிளர்ச்சி ஆரம்பமான காலங்களிலே பௌத்த பிக்குகளை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலும் அவருடைய செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற வகையிலும் தான் அந்த போராட்ட காலங்கள், அதாவது ரோகண விஜயவீர அவர்கள் இருந்த காலங்களிலே பேருந்துகளிலாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களிலாக இருக்கலாம், கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து நாங்கள் மதச்சார்பில்லாத ஒரு அமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி, எனவே மதச்சார்பில்லாமல் தான் எங்களுடைய மாணவர் அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஏனைய போராட்ட அமைப்புகளும் செயற்படும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி பின்னர் அவர்களுடைய உருமாற்றம் என்பிபி தேசிய மக்கள் சக்தியாக மாறுகிறது. அதன் பின்னரும் அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. குறிப்பாக சொல்ல போனால் திருகோணமலை புத்த சிலை அகற்றலாக இருக்கலாம் அல்லது ஒரு சில புத்த பிக்குகள் மீதான கைதுகளாக இருக்கலாம், கட்நாயக்க விமான நிலையத்தில் 21 புத்த பிக்குகள் கைதுகளாக இருக்கலாம், கடுமையாக இருந்தது. கடுமையான நிலைப்பாடுகளை முன்னிறுத்தப்படுத்தினார்கள். அனுரகுமார திசாநாயக்க யாரின் காலடியில் வீழ்ந்தார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பௌத்த மகா சங்கங்களிடம் மண்டியிட்டாரா அனுரகுமார திசாநாயக்க என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வெட்ட வெளிச்சமான பார்வையாக இருக்கிறது. எல்லோரும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். அனுரவை எதிர்க்கக்கூடாது, அனுரவுக்கு காலம் கொடுப்பதில் மாற்றமில்லை. ஆனால் அனுர இப்போது செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்களுக்கு அநியாயமாக இருக்கிறது. ஒரு மதச்சார்பில்லாத அரசு அமைந்து விட்டது, ஒரு நடுநிலையான அரசு அமைந்து விட்டது, ஊழலுக்கு எதிரான அரசு அமைந்து விட்டது, ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு தலையில் இறங்கியதோ பெரிய இடி அனுரவின் கூற்றிலிருந்து. இப்போது பார்ப்போமாக இருந்தால் பௌத்த துறவிகளுக்கு எதிரான மிக மோசமான போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில், அதே போன்று அத்துமீறல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் அனுரவின் அறிவிப்பானது, அதுவும் 2026 உத்தியோகபூர்வமான வெசாக் பண்டிகை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றியமையானது எல்லோரையும் ஒரு தர்ம சங்கடத்துக்குள் மட்டுமல்ல ஏமாற்றுகின்ற வேலையை அனுர திட்ட தெளிவாக செய்திருக்கிறார் என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இது தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையோ அல்லது அதே போன்று உலமாக்கல் சபையோ இந்து மத குருமார் ஒன்றியமோ எந்த ஒரு கருத்தும் இந்த வரைக்கும் கூறவில்லை. அதாவது இலங்கையில் மத விவகார அமைச்சுக்குள் கிறிஸ்தவம், இந்து, இஸ்லாம் மதங்கள் இருக்கின்ற போது பௌத்த மத விவகார அமைச்சு தனியாக இருக்கின்றது. அதுபோன்று இந்த சட்டமானது அதுவும் பௌத்த துறவிகளுக்கு மட்டும். ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும்? குற்றச்சாட்டுக்கள் செய்யப்பட்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு நீதிமன்ற முறையை கையாளலாம். அவர்கள் மதகுருவாக இருந்தால் என்ன, சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்தால் என்ன, ஏன் அனுரகுமார திசாநாயக்க இந்த
காவி வேட்டிக்குள் தானும் ஒழித்துக் கொள்ள முற்படுகிறார் என்று பார்க்கின்ற போது ஆட்சி குழப்பத்தில் இருக்கின்றது. ஆட்சி கைவிட்டு போகின்றது. அதாவது மகா சங்கத்தினரிடம் அவர் உதவியை கேட்டிருக்கின்றார். அவர்கள் தரப்பில் விடுக்கப்பட்ட மிரட்டலால் இவர் அடிபணிந்திருக்கிறார் என்பதுதான் திட்ட தெளிவாக தெரிகிறது. மகாசங்க உறுப்பினர்களின் ஒழுக்கத்தை பேணுவதற்காக தர்ம நீதிமன்றங்கள் மூலம் ஒழுக்க நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அதிகாரத்தை மகா சங்கத்தினருக்கு வழங்குவது என்ற சாரப்பட அவரின் உரை அமைந்திருக்கின்றது. மகாசங்க உறுப்பினர்களின் ஒழுக்கத்தை பேணுவதற்காக தர்ம நீதிமன்றங்கள் மூலம் அதுவும் நீதிமன்றத்தில் பேரை பாருங்கள், அதர்மம் செய்பவர்களுக்கு தர்ம நீதிமன்றம், அதுவும் மகாசங்கம் தான் முடிவெடுக்கும். அதாவது அவர்களை விசாரிப்பதும் மகாசங்கம் தான், பிழை செய்வதும் அவர்களை விசாரிப்பதும் அவர்கள். அதாவது இலங்கையிலே உள்ளக விசாரணை போன்று போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதும் இலங்கை ராணுவம், அதனை விசாரிப்பதும் இலங்கையில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் என்றால் அங்குதான் முரண் அது போன்றுதான் இதுவும் இருக்கின்றது. மகாசங்கத்தின் உறுப்பினர்கள் அதாவது தேரர்கள் ஒழுக்க குற்றங்களை இழைத்தால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள் மூலம் எடுக்காமல் மகாசங்கம் மூலம் மேற்கொள்வது என்ற பாணியில் அவருடைய கருத்தின் உள்ளடக்கம் அப்படித்தான் இருக்கின்றது. மகாசங்கம் தான் அதனை முன்னெடுத்து செல்லும், நீதிமன்றங்கள் இதில் தலையிடாது என்கின்ற சிறப்பு வர்த்தமானி ஒன்றை அமைச்சரவை வெளியிடுவதற்கான அனைத்து வேலைகளும் முடியப்பட்டு விட்டன. சிறுமியொருவர் மீது துஷ்பிரயோகம் மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இப்போது பல தரப்புகளாலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அவரை காப்பாற்றுவதற்குத்தான் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறான தர்ம நீதிமன்றங்கள் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் சிங்கள மொழியிலாக இருக்கலாம் அல்லது தமிழ் மொழியிலாக இருக்கலாம், இலங்கையிலே பல்வேறுபட்ட தரப்புகளாலும் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவை தொடர்பில் தான் இன்று அனுரகுமார இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாரா, ஹேமரத்ன தேரர் தண்டிக்கப்பட்டு விடுவார் என்கின்ற அச்சம் அனுரோடம் இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் இதன் மூலம் திட்ட தெளிவாக தெரிகிறது. 2009 ஆண்டு 7 வயது சிறுவன் ஒருவன் மீது மிக கொடூரமான தகாத முறையில் நடந்த குற்றம் புரிந்த பிக்கு ஒருவருக்கு 2019 ஆண்டு நீதிமன்றம் விதித்த 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் அந்த உத்தரவை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த ஜனாதிபதியின் உரை, அந்த உத்தரவு உறுதிப்படுத்தப்படுகிறது நீதிமன்றத்தில். ஜனாதிபதியினுடைய உரை இவ்வாறு வருகிறது. அண்மையிலும் பார்த்திருப்பீர்கள், 25ஆம் தேதி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வெளிவரலாம் என்று கூறியிருந்தார். அண்மையில் அது தொடர்பில் எதிர்கட்சிகள் ஒப்பம் எடுத்திருந்தார்கள் கொழும்பு பகுதியிலே. இப்போது பார்க்கின்ற போது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மேல் சென்று ஒரு நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. மிக மோசமான போதைப் பொருள் கடத்திய 21 இளம்பிக்குகள் கட்டுநாயக்காவில் சிக்கியிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் பொறுப்புகள் நீதிமன்றத்திடமிருந்து அகற்றி மகாசங்கத்திடம் கொடுக்க போகிறார்களா? கையும் களவுமாக பிடிபட்டார்கள் 21 பிக்குகளும். அப்போது என்றால் அவர்களையும் மகாசங்கம் தான் விசாரிக்கப்படுவதா? அதுவும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே நீதிமன்றங்களின் பணிகளை ஆற்றுகின்ற போது யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது. அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாரும் அதில் தலையீடு செய்யக்கூடாது. இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்கின்ற தத்துவம் அல்லது பொதுநிலை கோட்பாடு என்பது இங்கு பலவீனப்படுகிறது அல்லது கேள்விக்குட்படுத்தப்படுகிறது, அல்லது சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்ற அந்த சித்தாந்தம் முழுமையாக சுக்குநூறாக்கப்படுகிறது. பிக்குமாருக்கு தனித்துவமான பாதுகாப்பும் விசேடமான காப்புரிமையும் நீதிமன்ற கட்டமைப்பும் வழங்கப்படுவது என்பது உண்மையில் அனுரகுமார திசாநாயக்க மீது வரிக்கு வரி அனுரகுமார் என்று கூறுவதென்றால், ஒரு முறை தமிழ் பேசக்கூடிய என்பிபி அல்லது ஜேவிபியின் உறுப்பினர்கள் சிந்தித்து பாருங்கள். சட்டத்தை வளைத்து பௌத்த துறவிகளுக்கு ஆதரவாக ஒரு சட்ட திருத்தத்தை அனுர மேற்கொள்ளுகின்ற போது நீங்கள் அந்த அமைப்பில் இருந்து கொண்டு இது அனுரவுக்கு எதிரான கருத்து, இது இனவாதமான கருத்து என்றால் அனுர செய்வது என்ன சமரசமான கருத்தாக பார்க்கிறீர்கள்? இந்த விடயம் தொடர்பில் நான் உங்களுக்கு முன்னரே அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தேன். இப்போது அது தொடர்பான ஒரு உறுதிப்படுத்தலையும் தரலாம் என்று நினைக்கின்றேன். நடைமுறைப்படுத்தப்பட உள்ள 1931ஆம் ஆண்டு விகார மற்றும் தேவாலய சட்டத்தின்படி 41, 42 பிரிவுகளின் திருத்தங்களை செய்யுமாறு 3 நிக்காயங்களின் மகாசங்கம் முறைப்படி கோரியுள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் சார்பிலே ஒரு ஊடக பேச்சாளராக அறிவித்திருந்தார். கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகள் எடுக்கப்பட்டு, அதாவது அதற்குரிய நகல்கள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டு விட்டன. இன்னும் அமைச்சரவை பத்திரம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சட்டமாதிய திணைக்களத்துடன் 3 மகாநாயக்க தேரர்களும் கலந்துரையாடல்களை முடித்திருக்கின்றார்கள். முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது, இன்னும் வெளிவரவில்லை. இந்த கருத்துக்கள் இப்போது முன்னோட்டமாக விட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் அடுத்தது அமைச்சரவை பத்திரம்
வெளிவரும் என்கிற தகவலை விடுவார்கள். மல்வத்த அஸ்கரிய, ராமநாயக்க மற்றும் அமரபுராய நிக்காயங்கள் பிரதான தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள், பௌத்த விவகார ஆணையாளர் மற்றும் சமய விவகாரங்கள் அமைச்சர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோருடன் சமூகத்தில் இது தொடர்பான விரிவான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த கலந்துரையாடலிலே எல்லாம் இறுதி செய்யப்பட்டன. ஜனாதிபதியின் கூற்றுப்படி தற்போது இவ்விடயத்தில் ஒரு இறுதி கட்ட முடிவு எட்டப்பட்டு விட்டது, எல்லாம் முடியப்பட்டு விட்டது, எல்லா விவகாரங்களும் அங்கு கையாளப்பட்டு விட்டது என்பதுதான் இங்கு இறுதியான முடிவாக இருக்கின்றது. இது தொடர்பில் விவாதிப்பதற்கு எதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த இடத்தில் தான் தமிழீழ தேசிய தலைவரை ஒரு இடத்திலே மட்டுமல்ல, போகின்ற போதெல்லாம் கூற வேண்டியது சூழ்நிலைக்குள் அவர் எங்களை வைத்திருக்கின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை தான் அதற்கான அத்திவாரமாக இருக்கிறது. இதனை நான் கூறவில்லை. ராணுவத்தின் முன்னணி தளபதிகளுள் ஒருவராக இருந்த கமால் குணரட்ன அவர்கள் எழுதிய புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிட்டு சிலாகித்து கூறிய சில விடயங்களுக்கு ஆதாரமாக அவரும் செயற்பட்டிருக்கின்றார். குறித்த புத்தகத்திலே புலிகளின் தலைவர் பற்றி அவர் கூறுகின்ற போது, பாதுகாப்பு செயலாளர் அந்நேரம் கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் பதிவு செய்கின்ற போது, பிரபாகரன் அவர்கள் தனக்குள்ளேயும் தன்னை சுற்றியும் கடுமையான ஒழுக்கத்தை பேணியவர். அவருடைய அமைப்பிலே பெண் போராளிகளை அவர் தவறாக பயன்படுத்தியதற்கு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. அவர் ஒரு அன்பான குடும்ப மனிதராகவும் தன்னுடைய தலைமைத்துவத்தை ஒரு குடும்பத்தின் அடையாளமாகவுமே தன்னுடைய இனத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று என்னுடைய கற்பனை கதை அல்ல. இது கமால் குணரட்ன அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்திலே அவருக்கு எதிராக போர் செய்தாலும் அவரிடம் இருந்த நியாயத்தையும் தர்மத்தையும் எழுதாமல் அல்லது சொல்லாமல் கடந்து செல்ல முடியாது என்று அவர் கூறியது. அது மட்டுமில்லாது அவரிடம் இருந்த குடும்பங்களிடமிருந்தும் அமைப்பில் இருந்தும் 10,000க்கும் அதிகமான படங்களை இராணுவத்தினர் கைப்பற்றி இருந்தோம். ஒரு படத்தில் கூட மதுபான குவளைகளோ அல்லது அவரது அடையாளங்களோ அல்லது முறையற்ற படங்களையோ அல்லது ஒழுங்கீனமான செயற்பாடுகளையோ எங்களால் காண முடியவில்லை. அனுரவிடம் அதிக அளவில் எதிர்பார்த்து விட்டார்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் மற்றும் இலங்கையர்கள். ஆனால் அவர் அதற்கு எதிராகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி நல்லாட்சி அல்லது மதத்துக்கு அப்பாற்பட்டது, ஒரு போராட்ட பின்னணியோடு வந்த ஆட்சி என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்தோம். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அதிகளவானவர்கள் கூறினார்கள். ஆனால் அதற்கு நேர் எதிராகவே அனுர செல்லுகின்றார். அப்படி இல்லை தேசிய தலைவர், அவர் இப்படியான குணாதிசயம் உடையவர் என்று நாம் கூறவில்லை. கமால் குணரட்ன மேலும் சில வரிகளை கூறுகின்றார், கேட்டுப்பாருங்கள். இந்த வரிகளை சொல்லுகின்ற போது உண்மையில் நெஞ்சமெல்லாம் ஒரு நிமிடம் அதாவது நடுநடுங்கி விடுகிறது. இப்படி ஒரு மகான் எங்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருந்தார் என்கின்ற சரித்திரத்தை மட்டும்தான் எங்களால் அறிய முடிகிறது. சைவ சமயத்தை அவர் ஏற்றிருந்தாலும் கடவுளை அவர் நம்பவில்லை. கடவுள் சக்தி வாய்ந்த நாடுகளில் தான் இருக்கிறார் என ஒரு முறை கூறியிருந்தார். அவர் வித்தியாசமான தலைவர். பலரும் கற்க வேண்டிய பல நல்ல பண்புகளே பிரபாகரனிடம் இருந்தது என்றும் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாது, என்னுடைய இராணுவ அனுபவத்தில் இப்படியொரு இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைவனை நான் காணவில்லை. நான் எதிரியாக இருந்தாலும் எந்த விதத்திலும் அந்த மக்கள் அவரை தலைவர் என்று கூறுவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த தலைவனுக்குரிய பண்போடு இறுதி வரையும் வாழ்ந்தார். ஒரு சமய கொள்கையற்றவராக, எல்லா சமயங்களுக்கும் சமத்துவம் கொடுத்தவராக என்று கமால் குணரட்ன கூறியிருக்கிறார். இதைவிட பாராட்டு பத்திரம் பெரிய அளவில் தேவையில்லை என்றே கூற தோன்றுகின்றது. ஆனாலும் கூட ஒரு சில முக்கியமான விடயங்களையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் எமது கட்டுப்பாட்டில் இருந்த மூதூர் பிரதேசத்தில் அமைந்திருந்த காட்டுப்பகுதியில் அயல் எல்லை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி வழி தவறி வந்து விட்டார். அப்போது அங்கு வந்த சிங்கள பெண்மணிக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய தமிழ் வாலிபன் தவறான முறையில் பயன்படுத்த முற்பட்டான் அல்லது தவறான முறையில் பயன்படுத்தினான் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த சிங்கள பெண் சில மணி நேரங்கள் கழித்து அந்த போராளிகளின் முகாமுக்கு வந்து இது தொடர்பில் முறைப்பாடுகிறார். அதன் பின்னர் குறித்த வாலிபன் தொடர்பாக அந்த சிங்கள பெண் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார். அவ்வாலிபன் தனது இயக்கத்தினுடைய தீவிர உதவியாளன், பெரும்பாலான காட்டு பிரதேசங்களை வழிகாட்டியுமாக செயற்பட்டவன். அவ்வேளை அங்கு இன்னொரு கருத்து கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த இளைஞன் அவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் மூதூர் பிரதேசத்தில் இருந்த கணிசமான தமிழ் பெண்களும் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் பெரும்பான்மை இனத்தவர்களால் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் கூட அவன் ஒரு மிக முக்கியமானவன். அவன் எமக்கு தேவை என்கின்ற கருத்து அங்கிருந்த தலைவர்களால் தலைமைக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சிலரின் உதவியுடன் வைத்திய சிகிச்சை ஒன்றுக்காக அனுமதிக்கப்படுகிறார் அந்த பெண். செய்தியை மூதூர் பிரதேச பொறுப்பாளர் தேசிய தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்திய பின்னர் அத்துடன் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்குட்படுத்திய வாலிபனும் அடையாளப்படுத்தப்படுகிறார். அந்த சிங்கள பெண்மணியின் முன்
இடம்பெற்ற சில தகவல்கள் கூறப்படுகிறது. குறித்த பிரதேசத்திலே தமிழர்களும் கடுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளானார்கள், அதனால் தான் இவ்வாறு நடந்தது என்றெல்லாம் கூறப்படுகிறது. சிங்கள குடியேற்றம் அங்கு வந்திருக்கின்றது, தமிழ் பெண்கள் பல பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தலைமைக்கு ஒரு அறிக்கை மூதூர் பிரதேச பொறுப்பாளரால் அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல பெண்கள் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் தமிழ் பெண்கள் என்கின்ற தகவலும் தலைமைக்கு செல்லுகிறது. ஆனாலும் கூட அத்துடன் மூதூர் பிரதேச பொறுப்பாளரால் அத இளைஞனின் வல்லுறவை நியாயப்படுத்துகின்ற வகையிலும் அந்த சிங்கள பெண்ணின் வல்லுறவு அவனுடைய விரக்தி தமிழ் பெண்களுக்கு இப்படி நடந்தது என்று அறிக்கை செல்லுகிறது வன்னிக்கு. ஆனாலும் கூட தமிழ் வாலிபன் தமிழ விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்புகளையும் அவன் இல்லாது விட்டால் அங்குள்ள பெரியதொரு காட்டு பிரதேசத்துக்குள் வழிகாட்டி இல்லை என்கின்ற தகவலும் தலைமைக்கு அறிக்கையாக செல்லுகிறது. எல்லா அறிக்கைகளையும் அவதானமாக பார்த்து கொண்டிருந்த தலைமை அதற்கு தேசிய தலைவர் தரப்பில் கூறப்பட்ட ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்னும் அச்சிங்கள பெண்மணியை அவரது சொந்த கிராமத்துக்கு அனுப்புவதற்கு முன்னர் அப்பெண் அறியக்கூடியதாக அவ்விளைஞனுக்கு மரண தண்டனை வழங்கும்படியும் அதன் பின்பு அப்பெண்ணை பாதுகாப்பாக அவரது சொந்த கிராமத்துக்கு அனுப்புமாறும் இறுதி எச்சரிக்கை வன்னியிலிருந்து வருகின்றது. மறுநாள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட விடயமும் அந்த சிங்கள பெண் பாதுகாப்பாக அவரது கிராமத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட விவரமும் பிரதேச பொறுப்பாளரால் தேசிய தலைவர் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதனை படித்த தேசிய தலைவர் அவர்கள் அங்கிருந்த தளபதிகளுக்கு கூறியது ஒரே விடயம்தான், நீதி அனைவருக்கும் ஒன்றுதான். அது மட்டுமல்லாது அனைவருக்கும் ஒரே நீதிதான் எமது கட்டுப்பாட்டு பிரதேசத்திலும், இதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. அவர் எமது போராளியாக இருந்தாலும் சரி, அவர் மத தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே நீதிதான் என்று குறிப்பிட்டார். இந்த இடத்தில் தான் கமால் குணரட்ன கூறிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சைவ சமயத்தை தேசிய தலைவர்கள் பின்பற்றி இருந்தாலும் அவர் கடவுளை நம்பவில்லை. அந்த மக்களுக்கு எல்லா மதத்தையும் பின்பற்றிய ஒரு நடுநிலையாளராக இருந்ததோடு மட்டுமல்லாது அவர் கூறுகின்றார், சரியா சட்டத்தை விட, அந்த சரியா சட்டம் தான் கடுமை, அதை விட கடுமையான சட்டம், சரியா சட்டத்தில் களவெடுத்தால் கைகளை துண்டியுங்கள் என்றுவார், அவர் வாழ்க்கையை இழந்து விடுவார் என்று கூறுகின்றார். இப்படியாக ஒரு போராட்ட பின்னணியோடு வந்த அனுரகுமார திசாநாயக்கவின் செயல்பாடு என்பது ஒட்டுமொத்தத்திலே எல்லோரையும் கூனி குறுக வைத்திருக்கின்றது. இதற்கு மிச்சமாக அனுரகுமார இனி நான் நடுநிலையாளன், இந்த வேலைகள் அதாவது பௌத்த மயமாக்கலை தொல்லியல் திணைக்களம் அதே போன்று பல்வேறுபட்ட கட்டமைப்புகளூடாக தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிறவர்கள் இனவாதமாக பார்ப்பீர்கள். ஏனென்றால் அனுர செய்வது சரி, அவர் மீது கேள்வி கேட்பது பிழை என்பது உங்களுடைய நியாயமாக இருக்கிறது. எது எப்படி இருக்கின்றதோ, இரண்டு போராட்ட அமைப்புகள் ஏக காலத்திலே மக்களால் பார்க்கப்பட்டது. ஒன்று தமிழீழ தேசிய தலைமை, அடுத்தது அனுரகுமார திசாநாயக்க தான் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தின் கீழ்தான் இலங்கையின் சட்டமோ நீதியோ இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார். தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று உறுதிப்படுத்தினார். இந்த இடத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் அறிந்த விடயம்தான், ஒரு தடுப்பு காவலில் இருந்த கடற்படை அதிகாரி ஒருவரை சந்திக்க அவருடைய மனைவி வருகிறார். மனைவி வருகின்ற போது அவள் ஒரு நாள் அந்த இடத்திலே தரித்து நிற்க வேண்டி இருக்கின்றது. தரித்து நின்று திரும்பவும் அவருடைய ஊருக்கு செல்கின்ற போது மீண்டும் அந்த ஊரிலே அவள் சென்று ஒரு சில மாதங்களின் பின்னர் அவர் கற்பிணியாக இருந்ததை அந்த ஊரில் அறிந்து அவளுக்கு தேவையில்லாத வன் வசனங்களை எல்லாம் அந்த ஊரிலே கதைக்கின்ற போது அவள் சூழ்நிலையை சுட்டிக்காட்டி தலைமைக்கு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தின்படி அந்த குறித்த கடற்படை அதிகாரி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். இப்படியான ஒரு நீதி நேர்மை தர்மம் என்பதற்கு அனுரகுமாரவும் தேசிய தலைவரை பார்த்து படிக்க வேண்டும். சிங்கள பேரினவாதம் சிங்கள மேலாதிக்கத்தை நீங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் எடுத்துச் செல்வீர்களாக இருந்தால் பொருளாதார நெருக்கடி அல்ல, சுனாமி அல்ல, கொரோனாவல்ல, அதைவிட மோசமான நெருக்கடிக்குள் இலங்கை சிக்கி தவிக்கப் போகின்றது. உங்களுடைய நேர்மை நேற்றைய நாளில் வெளிப்பட்டு விட்டது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.